அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. குவைத் தமிழ் மக்கள் சேவை மையத்திலிருந்து நான் உங்கள் அன்பு தோழன் அப்துல் ரஷீத். இன்றைய முக்கிய செய்திகள், முக்கிய தகவலை பார்க்க இருக்கின்றோம். அனைவரும் இச்சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்று சொல்லிக்கொண்டு முக்கிய செய்திக்கு போகலாம். இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பாருங்கள். நம்ம ஏற்கனவே வாகன ஓட்டிகள் வந்து பலவிதமான சட்டத்திட்டங்களை போட்டிருக்கிறாங்க. அதில் வந்து இன்றைக்கும் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சில பேர் வந்து ஃபோனை யூஸ் பண்ணுறாங்க, சில பேர் தன்னுடைய ட்ராக்கை தாண்டி முந்தி செல்வதற்காக செல்கிறார்கள். இந்த மாதிரியான சில இடையூறு தரக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடிய போக்குவரத்துக்கு வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது, கடுமையான அபராதங்களும் விடுக்கப்படுகிறது என்பது ஒரு முக்கிய தகவலாக மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் நமக்கு தந்திருக்கின்றன. வெளிநாட்டவர்கள் நாம் சம்பாதிக்கின்ற சம்பாதித்தை இந்த மாதிரியான அலட்சியமான போக்கிலே நாம் பணத்தை விட்டோம் என்று சொன்னால் நாம் ரொம்பவும் கஷ்டப்படுவோம் என்பதை புரிந்து கொண்டு வாகன ஓட்டிகள் கவனமான முறையில் செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த செய்தி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி குவைத் நாட்டில் தன்னுடைய பதவி நல்ல பதவியாக ஆகணுங்கிறதுக்காக இந்தியாவில் போலி பட்டங்களை வந்து போலி பட்ட படிப்புகள் சார்ந்த பேக்கான சர்டிஃபிகேட்டை வாங்கி கொண்டு வந்து இங்கே என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஜாப்பில் ஜாயின் பண்ணுறாங்க. அது நாளடைவில் நமக்கு வந்து என்றைக்காவது ஒரு நாள் வந்து விளைவிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை தரக்கூடிய ஒரு முக்கியம். அந்த மாதிரியான ஃபேக் சர்டிஃபிகேட்டுகளை கொண்டு வந்து யாரும் இங்கே இது பண்ணாதீங்க. அப்படி யாராவது வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படும். அதாவது 5 வருஷ காவலும் 10,000 தினார் அபராதம் விதிக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் வந்து குவைத்தில் இருக்கக்கூடிய யுரேனஸ் ஸ்டார் வாட்டர் வந்து விற்பனைக்கு வந்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய மாசு கலந்த சில விஷயங்களை மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் சுகாதார அமைச்சகம் அதை கண்டுபிடிச்சதன் காரணமாக இதை தடை செய்திருக்கிறது. யாரும் இந்த வாட்டரை குடிக்க வேணாம் அப்படிங்கிறத நம்ம இதன் மூலியமாக தெரிவித்துக்கொள்கிறோம். மேலும் நாங்கள் சொன்ன செய்திகளெல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மீண்டும் நாளை பொழுது இந்த செய்தியோடு தொடர்பு கொள்ளும் வரை உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு தோழன் அப்துல் ரஷீத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.